டூ யூ அப்படிங்கிறது கரெக்டா இல்லை ஆர் யூங்கிறது கரெக்டா? நீ சாப்பிடுகிறாயா அப்படிங்கிறது டூ யூ ஈட்டா ஆர் யூ ஈட்டா அப்படிங்கிறது எது கரெக்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முழுமையாக தந்திருக்கு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். இதுக்கு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸ் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணாவே போதும். இதுக்கு நோ ரெஃபரல், அதே மாதிரி நோ செல்லிங் ப்ராடக்ட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது, எந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ டூ யூ எங்கே யூஸ் பண்ணணும், ஆர் யூ எங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுடைய மைண்டில் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். டூ யூ எங்கே யூஸ் பண்ணுறது, ஆர் யூ எங்கே யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி சொல்லித்தரனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு டூ யூ எப்படி யூஸ் பண்ணணும், சரிங்களா? டூ யூ அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா எப்போவுமே மெயின் வேர்பு மட்டும்தான் வரணும், சரிங்களா? அப்படின்னா மெயின் வேர்ப்னா என்ன? மெயின் வேர்பு அப்படிங்கிறது வந்து ப்ளே, ஒர்க்கு, டான்ஸு, ஸ்லீப்பு இந்த மாதிரி தான் மெயின் வேர்பாக இருக்கும். மெயின் வேர்ப் யூஸ் பண்ணால் தான் அந்த டூ யூங்கிற சென்டென்ஸ் கொஸ்டின் டேக்கை யூஸ் பண்ணணும். பாருங்கள், மெயின் வேர்பு அப்படின்னா ஆக்ஷன் வேர்டு தான் மெயின் வேர்பு. நம்ம ப்ளே பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, குக் பண்ணுறது இது எல்லாமே மெயின் வேர்பு தான். அப்போ டூ யூ குக், டூ யூ ப்ளே, டு யூ டான்ஸ், அப்போ இந்த மாதிரியான வெர்பை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ டூ யூ வச்சு மெயின் வெர்பு வச்சு எந்த மாதிரியெல்லாம் சென்டென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நீ சமைக்கிறாயா, இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? நீ விளையாடுகிறாயா, இது எப்படி சொல்லணும்? நீ படிக்கிறாயா, நீ தூங்குகிறாயா, நீ பேசுகிறாயா. இதில் சமைக்கிறாயா, விளையாடுகிறாயா, படிக்கிறாயா, தூங்குகிறாயா, பேசுகிறாயா இது எல்லாமே மெயின் வெர்பு தான், ஓகேங்களா? இது எல்லாமே மெயின் வேர்பு. அப்போ நம்ம வந்து ஆர் யூ குக்குன்னு சொல்ல முடியுமா? நீ சமைக்கிறாயா அப்படிங்கிறத ஆர் யூ குக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸு நம்ம இங்கிலீஷில் இல்லை. ஏன்னா இங்கே குக் அப்படிங்கிறது மெயின் வேர்பாக இருக்குது. அப்போ இங்கே ஆர் யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூ யூ குக் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? டூ யூ குக் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நீ சமைக்கிறாயா அப்படின்னா டூ யூ குக், நீ விளையாடுகிறாயா டூ யூ ப்ளே, நீ படிக்கிறாயா டூ யூ ஸ்டடி, நீ தூங்குகிறாயா டூ யூ ஸ்லீப், நீ பேசுகிறாயா டூ யூ ஸ்பீக். அப்போ இங்கே குக், ப்ளே, ஸ்டடி, ஸ்லீப், ஸ்பீக் இது எல்லாமே மெயின் வேர்பு தான். அப்போது ஒன்று மைண்டில் நான் வச்சுக்கோங்க. டூ யூ அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின் வேர்பு தான் இருக்கணும். அதாவது வேர்ப் ஃபார்ம் ஒன்று தான் இருக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். நீ வருகிறாயா, நீ சாப்பிடுகிறாயா, நீ எழுதுகிறாயா, நீ வாங்குகிறாயா, நீ கொடுக்குறாயா இந்த மாதிரியான சென்டென்ஸுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுது, டூ வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர், நீ வருகிறாயா, நீ சாப்பிடுகிறாயா, நீ எழுதுகிறாயா, வாங்குகிறாயா, கொடுக்குறாயா இது எல்லாமே மெயின் வேர்பு தான். மெயின் வேர்பை வச்சு நீங்கள் டூ யூன்னு வச்சு எப்படி கரெக்டான ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். யார் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? பாருங்கள், நீ வருகிறாயா டு யூ கம், நீ சாப்பிடுகிறாயா டு யூ ஈட், நீ எழுதுகிறாயா டு யூ ரைட், நீ வாங்குகிறாயா டு யூ பை, நீ கொடுக்குறாயா டு யூ கிவ். அப்போது இந்த சென்டென்ஸில் வருகிறாயா அப்படின்னா கம், சாப்பிடுகிறாயா ஈட், எழுதுகிறாயா ரைட், வாங்குகிறாயா அப்படின்னா பை, கொடுக்குறாயா அப்படின்னா கிவ். அப்போ இதில் கம்,
ஈட், ரைட், பை, கிவ் இது எல்லாமே மெயின் வேர்பு தான். அப்போது do you அப்படின்னு வச்சு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மெயின் வெர்பு வரணும். அடுத்தது ஆர் யூ எங்கே யூஸ் பண்ணணும்? ஆர் யூ எங்கே யூஸ் பண்ணணும்னா மொத்தம் 3 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நவுன் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்போ நவுன்னா என்ன? நவுன் அப்படின்னா பெயர் சொல். அப்போது நேமிங் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ உங்களுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் ஒரு ஆசிரியரா, நீங்கள் ஒரு மருத்துவரா, நீங்கள் ஒரு மாணவரா. இங்கே ஆசிரியரா, மருத்துவரா, மாணவரா அப்படிங்கிறது இது எல்லாமே நவுன் தான். ஆசிரியர் அப்படின்னா நவுனு, மருத்துவர் அப்படின்னா ஒரு நவுனு, மாணவர் அப்படின்னா ஒரு நவுன். இதை நம்ம ஆர்யூன்னு வச்சு தான் யூஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ அ டீச்சர், நீங்கள் ஒரு ஆசிரியரா அப்படின்னா ஆர் யூ அ டீச்சர். நீங்கள் ஒரு மருத்துவரா, ஆர் யூ அ டாக்டர். நீங்கள் ஒரு மாணவரா, ஆர் யூ அ ஸ்டூடெண்ட். அப்போ ஆர் யூ அப்படின்னு யூஸ் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக நவுன் ஃபார்ம் இருக்கணும். நவுன் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம கேட்க முடியும். பாருங்கள், அடுத்தது உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு அமெரிக்கரா, நீங்கள் ஒரு பொறியாளரா. இப்போ நீங்கள் ஒரு அமெரிக்கரா அப்படின்னா எப்படி கேட்கணும்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். யார் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆர் யூ an அமெரிக்கன்? இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் ஆர் யூ an அமெரிக்கன் அப்படின்னா இங்கே ஏன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஏன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்டிக்கல். சரிங்களா? அப்போது வவ்வல் சவுண்டு. சரிங்களா? வவ்வல் சவுண்டு எது? ஏ, ஐ, ஓ, இ, யூ. இந்த 5 லெட்டர். சரிங்களா? இந்த 5 லெட்டர் வரக்கூடிய இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? an அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ரெண்டாவது அஜெக்டிவ் யூஸ் பண்ணுறது. இப்போ ஆர் யூ கூட அஜெக்டிவ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் முடியும். அப்போ ஆர் யூ அப்படின்னா அஜெக்டிவ் கண்டிப்பாக வரணும். இப்போ அஜெக்டிவ்னு என்ன? டிஸ்கிரைப் த நவுன். நவுனை டிஸ்கிரைப் பண்ணனா அது அஜெக்டிவ். இங்கே பாருங்கள், நீ பசியாக இருக்கிறாயா, நீ தாகமாக இருக்கிறாயா, நீ நலமாக இருக்கிறாயா, நீ பதட்டமாக இருக்கிறாயா, நீ சோர்வாக இருக்கிறாயா. இங்கே பசி, தாகம், நலம், பதட்டம், சோர்வு இது எல்லாமே அஜெக்டிவ். சரிங்களா? அஜெக்டிவ் அப்படின்னா என்னங்க? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதா அஜெக்டிவ். பாருங்கள், இதுக்கான இங்கிலீஷில் எப்படி கேட்போம் அப்படின்னா, ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ thirsty, ஆர் யூ ஹெல்த்தி, ஆர் யூ நர்வஸ், ஆர் யூ டயர்ட். அப்போ இங்கே ஹங்க்ரி, thirsty, ஹெல்த்தி, நர்வஸ், டயர்டு இது எல்லாமே அஜெக்டிவ். அப்போ ஆர் யூ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அஜெக்டிவ் வச்சு தான் நம்ம கொஸ்டினை ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி நீ பணக்காரனா, நீங்கள் ஏழையா, நீங்கள் வயதானவரா, நீங்கள் சோம்பேறியா, உங்களுக்கு திருமணம் ஆச்சா. அப்போது இங்கே பணக்காரன், ஏழை, வயதானவர், சோம்பேறி, திருமணம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஜெக்டிவ். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் யார் கெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். நானே ஆன்சர் கொடுத்துட்றேன். ஆர் யூ ரிச், are you poor, are you old, are you lazy, are you married. இங்கே rich, poor, old, lazy, married இது எல்லாமே adjective. அப்போது இது வந்து என்னங்க? describe the noun. நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. நீங்கள் பணக்காரரா, பணம் அப்படின்னா ரிச் அப்படின்னா இங்கே வந்து உங்களை குறிக்குது. பூவர் நீங்கள் ஏழையா, அப்போ இங்கே யாரை குறிக்குது? யூவை குறிக்குது. அப்போது describe the noun. ஓகேங்களா? ஓல்டு, லேசி, மேரிட் இது எல்லாமே வந்து யூவை ரெஃபர் பண்ணுதுங்க. ஓகேங்களா? இப்போ நவுனை பற்றி பார்த்தோம், அஜெக்டிவ் பார்த்தோம். பாருங்கள், ஆர் யூ ப்ளஸ் நவுன், ஆர் யூ ப்ளஸ் அஜெக்டிவ் இது ரெண்டுமே பார்த்து உங்களுக்கு இது கரெக்டாக புரிஞ்சுது. சரிங்களா? இதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மெசேஜை கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கேளுங்க? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, மூணாவது பார்க்கலாம். இப்போ ஆர் யூ ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது மூணாவது டைப் எதுங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட்னா நிகழ்காலம், அப்போ கண்டினியூஸ்னால் அந்த செயல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்னா நம்ம ஆர் யூன்னு யூஸ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் டேக்கை ஆர் யூன்னு யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். அப்போது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீ விளையாடி கொண்டு இருக்கிறாயா,
பாருங்க, இங்கே விளையாடி, நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா. அப்போ விளையாடி கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் டென்ஸு ப்ரெசன்ட் ஃபார்மில். அப்போ நம்ம எப்படி கேட்போம், நீ விளையாடுகிறாயா அப்படின்னா டூ யூ ப்ளே. பாருங்க, நீ விளையாடுகிறாயா அப்படின்னா டூ யூ ப்ளே அப்படின்னு கேட்போம். அப்போ நீ விளையாடி கொண்டு இருக்கிறாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டூ யூ பிளேயிங்னு கேட்பீங்களா? டூ யூ பிளேயிங்னு கேட்பீங்களா? கண்டிப்பாக அது தப்பு. டூ யூ பிளேயிங்னு கேட்டிங்கன்னா அது அந்த சென்டென்ஸ் தப்பு. அப்போ நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா, நீ விளையாடுகிறாயா அப்படின்னா டூ யூ ப்ளே. நீ விளையாடி கொண்டு இருக்கிறாயா அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து ஆர் யூ பிளேயிங்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆர் யூ பிளேயிங்னு கேட்கணும். அப்போ கண்டினியூஸில், ப்ரெசன்ட் ஃபார்ம் கண்டினியூஸில் நீங்கள் எப்படி கேட்கணும்? ஆர் யூ பிளேயிங், ஆர் யூ ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் கரெக்டு. இங்கே டூ யூ ப்ளே அப்படிங்கிறது கரெக்டு. நீ விளையாடி கொண்டு இருக்கிறாயா அப்படிங்கிறது ஆர் யூ பிளேயிங். நீ படித்து கொண்டு இருக்கிறாயா, நீ படிக்கிறாயா அப்படின்னா, இங்கே நீ படிக்கிறாயா அப்படின்னா இங்கிலீஷில் வந்து எப்படி கேட்கணும் அப்படின்னா டூ யூ ஸ்டடின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? டூ யூ ஸ்டடின்னு கேட்கலாம். அதே நீ படித்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னா ஆர் யூ ஸ்டடியிங். எப்படி கேட்கணும்? ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னு கேட்கணும். பாருங்கள், இதில் டூ வச்சும் நான் ஆன்சர் கொடுத்துருக்குறேன், ஆர் வச்சும் ஆன்சர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், நீ போய்கொண்டு இருக்கிறாயா, நீ போகிறாயா, இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், நீ வந்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னா ஆர் யூ கம்மிங். நீ வருகிறாயா அப்படின்னா டூ யூ கம். இங்கே வருகிறாயா அப்படின்னா மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். வந்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னா கண்டினியூஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீ சமைக்கிறாயா அப்படின்னா டூ யூ குக். நீ ஒரு சமையல்காரரா, இங்கே சமையல்காரரா அப்படின்னா அது நவுன் ஃபார்மை ரெஃபர் பண்ணுது. அப்போது ஆர் யூ அ செஃப். எப்படி கேட்கணும்? ஆர் யூ அ செஃப்னு கேட்கணும். அப்போ டூ யூக்கும் ஆர் யூக்கும் இதான் வித்தியாசம். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். நீ பள்ளிக்கு செல்கிறாயா, நீ ஒரு மாணவனா. நீ பள்ளிக்கு செல்கிறாயா அப்படின்னா டூ யூ கோ டு ஸ்கூல். நீ ஒரு மாணவனா அப்படின்னா ஆர் யூ அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் டவுட்டை கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுவுமே கொடுங்க. தேங்க்யூ.